ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி 50ல் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹீரோ மோட்டார்ஸ். இவங்க ஹீரோ மோட்டார்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸில் ட்ரெண்ட் லைன் அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட இது வந்து பார்த்தோம்னாக்க 5132 இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து 30ஆம் தேதி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த போயிட்டுருக்கு. டியூரபிலிட்டி ஸ்கோர் 80 இருக்குது. ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வேல்யூஷன் ஸ்கோர் 40 இருக்குது. இது ஒரு மிட் வேல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த இதுக்கு மொமெண்டம் வந்து 69 இருக்கிறதுனால இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்கிறான். அனாலிசிஸ்ட் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ப்ரைஸ் டார்கெட் வந்து 5008 அப்படின்னு சொல்லிட்டு டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஜோனை பொறுத்த வரைக்கும் இது வந்து செல் ஜோன் காட்டிக்கிட்டு இருக்கு. பிஇயோட செல் ஜோன் காட்டிகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 81, கரண்ட் ரேஷியோ 1.5 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது நல்ல ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷன் கம்பெனிக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இதில் நமக்கு புரிய வருது. ஆர்ஓசிஇ வந்து 28.5 இருக்குது. இது நல்ல ரிட்டர்ன் தான் எடுத்திருக்கிறாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ஃபார் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு கம்பேர் பண்ணும்போது இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதே சமயத்தில் ஆர்ஓஇ ஈக்விட்டிக்கு பார்க்கும்போது 21 இருக்குது. ஸோ இப்போ ஈக்விட்டி கேபிட்டலுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளவு எடுக்கிறதுக்கு எபிலிட்டி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 20% ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. 20% ரிட்டர்ன் போன தடவைக்கு கொடுத்துருக்குறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தோம்னா 0.02 இருக்குது. ஆல்மோஸ்ட் கடனே இல்லை. கன்ஜஸ்டிக்காக கடன் வாங்கியிருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிஇ வந்து 27 இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 25 ஹை ஸ்கோர், ஹை வேல்யூன்னு தான் சொல்லுவோம். பட் இங்கே வந்து நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். லோ இன் இண்டஸ்ட்ரி. அப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து இதை காட்டிலும் பிஇ வந்து கூட இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு இதுலேருந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் எப்போதுமே இண்டஸ்ட்ரியை மேட்ச் பண்ணணுமா அப்படின்னு சொன்னால், க்ரோத் ஆஸ்பெக்டில் இண்டஸ்ட்ரியை மேட்ச் பண்ணலாம். ஆனால் இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி க்ரோன் ஆகிருச்சு. இனிமேல் அது கரெக்டிவ் மெஷரில் வரும்போது அது குறையும் போது இது ஏறுறேன்னு சொன்னாக்க ரெண்டும் ஒரு பாயிண்டில் இது பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலாக வரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குறத பார்க்க முடியாது. அது ஏற்ற இறக்கத்தில் ரெண்டும் ஒரு பாயிண்டில் மிட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி வந்துடுவாங்க. நம்ம முடிஞ்ச மட்டுக்கும் எவ்வளோ தூரம் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம ட்ரை பண்ணுவோம். ப்ரைஸ் டு புக் வந்து 5.8 இருக்குது. இதுவும் பிலோ இண்டஸ்ட்ரி வேல்யூன்னு இருக்குது. ஆனால் நம்மளை 5 காட்டிலும் கூட போனாலே நம்ம ஓவர் வேல்யூ சொல்லுவோம். ஆனால் பிலோ இண்டஸ்ட்ரிங்கும் போது நம்ம இதுக்கு பிஇக்கு சொன்ன மாதிரி தான். ஆல்ரெடி இண்டஸ்ட்ரி ஏற்கனவே ரீச் ஆயிருச்சு. இப்போ அது கரெக்ஷனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு பாயிண்டில் முட்டிக்கிட்டு நிற்கும். இப்போ இவனோட இதில் வந்து பார்த்தோம்னா 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் வந்து எஸ்டிமேஷன் வந்து 238.5 கொடுத்துருக்குறாங்க. இவங்க இந்த சைடு வந்து சர்ப்ரைஸ் எதையுமே எதிர்பார்க்குற மாதிரி எந்த டேட்டாவும் இல்லை. ஆனால் நான் வந்து ஒரு ஃபார்முலா இன்றைக்கி புதுசாக ஆட் பண்ணி நம்ம போட்டிருக்கிறேன். அதுக்கு ப்ரொவிஷன் போடலை. நான் பார்ப்போம். அந்த ஃபார்முலாவும் பார்ப்போம். கன்சஸ்னஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து 36 அனாலிசிஸ்ட் இருக்கிறாங்க. அதில் 9 பேர் செல் கொடுத்துருக்குறாங்க, 7 பேர் ஹோல்டு, பாக்கி 22 பேர் வந்து பை கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் வருது. நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக தான் இருக்குது. அது 700% வந்து இயர் ஆன் இயர் கூடுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இயர் ஆன் இயர் வந்து கிட்டத்தட்ட 88% வந்து கூடியிருக்கிறதா தகவல் போட்டிருக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது, கேஷ் ரொட்டேஷன்ஸ் நிறைய இருக்குது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனுவலைஸ்டு ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் க்ரோத், நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து 33% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இருக்குது. அதே மாதிரி இதில் ரெவென்யூ வந்து 11% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குவார்ட்டர்லி ரிசல்ட் இயர் ஆன் இயர் 60% நெட் ப்ராஃபிட்டில் கூடி இருக்குது. அதே சமயத்தில் ரெவென்யூவும் இயர் ஆன் இயர்னு கூடும்போது 12% கூடி இருக்குது. ஆனால் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்னு வரும்போது இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், ரெவென்யூவாகவும் இருக்கட்டும், அது வந்து குறைஞ்சிருக்கு. அது எவ்வளோ பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னா 14% வந்து மைனஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து இதே தான் வந்து கிட்டத்தட்ட வந்து இபிஎஸும் வந்து அதே மாதிரி 8% வந்து கிட்டக்க குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 8% கிட்ட குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் குவார்ட்டர் பார்த்தோம்னா 9% மார்ஜினே உனக்கு நிற்கிதுன்னா நல்ல ரிட்டர்ன் தான் நிற்கிது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல்.
இப்போ இவனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி எஃப்ஐஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.6% ஏற்றி வச்சிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து ஒரு 0.3 2% 3% ஏற்றி வச்சிருக்கிறாங்க. 0.3% கிட்டக்க ஏற்றி வச்சிருக்கிறாங்க டிஐஎஸ். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். இதில் நான் வந்து சேஞ்சஸ் என்னென்ன பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். புக் வேல்யூ 892ன்னு சேஞ்சஸ் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் லோ நம்ம வந்து எடுக்கக்கூடியது வந்து 2900. ஏன்னா போன குவார்ட்டருக்கான ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே பழைய ரேட்டில் இருக்கும். இப்போ நம்ம புது ரேட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி எஸ்டிமேஷன் வந்து சேஞ்சஸ் இருக்குது. இந்த எஸ்டிமேஷன்ஸில் வந்து நான் வந்து ஒரு ஸ்கோர் வந்து பீட்டர் லின்ச்சர்னு ஒருத்தருடைய ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பிரகாரம் போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 314 போடணும். 314 போட்டோம்னாக்க என்ன ஸ்கோர் வருங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து நார்மல் growth ரேட்டு தான். இது நார்மல் growth ரேட்டு, ப்ரிஸ்கிரைப்டு growth ரேட்டு தான் நான் போட்டிருக்கிறேன். ஆனால் அனாலிசிஸ்ட்டை எந்த growth ரேட்டும் இல்லை, நான் ப்ரிஸ்கிரைப்டு growth ரேட்டு போட்டிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல தான் நான் வந்து பீட்டர் லின்ச்சோட ஃபார்முலாவையும் நான் போட்டுட்டு அதுக்கு என்ன ஸ்கோர் வருதுங்கிறதையும் நம்ம பார்த்து மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இதில் நம்ம வந்து சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து இப்போ வந்து கம்பெனி வந்து இபிஎஸ் எஸ்டிமேஷனுக்கு போகுதா, இல்லாட்டி ஆனுவலைஸ்டு ஃபோர்காஸ்டர்ஸோட எஸ்டிமேஷனுக்கு போகுதா, எக்ஸ்பர்ட்டோட எஸ்டிமேஷனுக்கு மூவ் ஆகுதான்னாக்க எக்ஸ்பர்ட்டுக்கு ஆனுவலைஸ்டு எஸ்டிமேஷன் ஃபோர்காஸ்டர்ஸ் எஸ்டிமேஷனுக்கு தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இது மேலே போயிருச்சு. பிஇ வந்து ஆல்ரெடி கூட போயிருச்சு. இப்போ ஃபோர்காஸ்டருடைய எஸ்டிமேஷன் தான் போயிட்டுருக்கு. இபிஎஸோட டிடிஎம் எஸ்டிமேஷனுக்கு கரெக்ஷன் தான் வருதே தவிர்த்து மேலே எந்திரிக்கும் போது இந்த இதுக்கு வர்றதில்ல. அப்போ நம்ம வந்து இப்போ வந்து அடுத்த குவார்ட்டருக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். போன குவார்ட்டருக்கு நம்ம போடும்போதே 46.88 தான் வந்திருந்தது. அதே மாதிரி ரிசல்ட் இந்த தடவை 46.8 வந்திருக்கு. இப்போ அடுத்த குவார்ட்டருக்கும் 46.8 தான் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இங்கே ஒரு அப்சர்வேஷன் பார்த்தோமா, மார்ச் மாதத்துக்கும் ஜூன் மாதத்துக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி ஒன்று ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகுது, இல்லாட்டி ஒரு 2% 1% மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமா. 2023ல் 40, 35 போன மார்ச்சுக்கு 40ஆகவும் ஜூன் மாதம் 35ஆகவும் இருந்தது. அதே மாதிரி 2022ல் மார்ச்சுக்கு 30, ஜூன் மாதத்துக்கு 29. ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு மார்ஜினல் ரேஞ்சில் கூட குறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் ஃபிகர்னு போட்டால் அதே ஃபிகர் வர்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. குமுலேட்டிவ் 187 இருக்குது. இப்போ இந்த 187 தான் டிடிஎம்மாக வச்சுருப்பாங்க. அதுக்கு மாத்திரம்தான் ஏறணும்னாக்க இந்த ஸ்டாக் வந்து 4800க்கு தான் ஏறணும். ஆனால் இப்போ வந்து எல்லாமே எஸ்டிமேஷனுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இதை நம்ம வந்து சப்போர்ட்டிவாக வச்சுக்குவோம். எஸ்டிமேஷனில் இருக்கக்கூடிய லோவோ ஹைக்கோ நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னாக்கா இந்த பீட்டர் லின்ச்சோட ஃபார்முலா பிரகாரம் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து 314 வரும். அப்படி 314 வந்துச்சுன்னா 5410 வரைக்கும் போகிறதுக்கு, அதாவது நம்ம வந்து எஸ்டிமேஷனில் ஹை ஸ்கோர் நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போ நான் பீட்டர் லஞ்சோட இது வந்து நான் 5410 நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, அதை நம்ம வந்து பார்த்துக்கிறோம். நான் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறேன் 5000, இது வந்து 314ன்னு. இந்த நாளைக்கு எதனால் வந்துச்சுன்னு நமக்கு வந்து இதாகிடக்கூடாது, குழப்பி வந்துடக்கூடாது. நான் அதுக்கப்புறமா நான் கரெக்ட் பண்ணி எழுதிக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்தது எஸ்டிமேஷன்னு வந்தால் ஆனுவல் எஸ்டிமேஷனுடைய ஹை ஆனுவல் எஸ்டிமேஷனுங்கிறது வந்து பார்த்தோம்னாக்க 5121. அதுக்கப்புறம் வந்து ஆனுவலைஸ்டு எஸ்டிமேஷன் சாதாரணமாக எப்போதும் நார்மல் எஸ்டிமேஷன்னு போட்டோம்னாக்க 5087. டிடிஎம் எஸ்டிமேஷன் வந்து 4838. அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மேக்ஸிமம்னாக்க 3869 வருது. அதே மாதிரி மினிமம்னு போட்டோம்னா 3691. ஸோ இப்போ இது வந்து மேக்ஸிமத்துலேயே இது வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னும் நமக்கு மினிமத்துக்கு இறங்கலை. ஆனால் எஸ்டிமேஷன் வரும்போது நம்ம மினிமத்தையும் நம்ம சேர்த்து தான் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நமக்கு வந்து என்ன ஆகும், எல்லாமே மேக்ஸிமம்ல தான் இருக்குது. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இவன் வந்து இதுக்கு வந்து ஆனுவல் எஸ்டிமேஷனோட இதுக்கு வந்து க்ரோத் ரேட்டுக்கு வந்து போய் 5236 வந்துட்டான். அப்போ ஆனுவல் எஸ்டிமேஷனோட இதுக்கே நீங்கள் நார்மலைஸ் ஆகி வாங்க. ஏன்னா 238க்கே நீங்கள் நார்மல் வாங்கன்னா
5087. இப்ப இவைங்க வந்து இங்க குடுத்திருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அத பேஸ் பண்ணி தான் குடுப்பாங்க. 5008 குடுத்திருக்கிறான். நம்ம 5087ன்னு வந்திருக்கு. ஸோ, அப்ப இதுதான் அந்த டிஃபரன்ஸ். ஸோ, அப்ப ஆல்மோஸ்ட் இது எல்லாமே நெருக்கி போயிட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். எவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, எங்கே கரெக்ஷன் இருக்குங்கிறத நம்ம படத்துல பார்ப்போம். இப்ப நம்ம வந்து இத வந்து நாம் சொன்ன மாரி பீட்டர் லின்ச்சோடது தான் ஃபார்முலா பிரகாரம் தான். பீட்டர் லின்ச் LYCH பீட்டர் லின்ச்சோட ஃபார்முலா பிரகாரம் தான் நான் வந்து இந்த இதை நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் நம்ம நோட் பண்ணிக்கிட்டது நல்லது தான். நாளைக்கு எப்படிடா இதை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பீட்டர் லின்ச் வந்து ஃபார்முலாவை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே வந்து 5236 இவன் அந்த ரேஞ்சு தான் கிட்டத்தட்ட 5225 வரைக்கும் போயிருக்கிறான். 5225 ஹை வச்சிருக்கிறான். ஸோ இப்போ அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து போயிட்டான். 36 11 வித்தியாசம், 10 எரரில் அவன் நின்றுட்டு இருக்கிறான். இப்போ இவன் வந்து லோ இறங்கினான்னா 5087 லோ இறங்கணும். 5087 லோ இறங்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க 4800 சொச்சத்துலேருந்து இந்த வேல்யூக்குள்ளே லோ இறங்கணும். இந்த இடத்துல கரெக்ட் பண்ணி மேலே போயிட்டு 5410 போயிட்டு அப்படியே கீழே எவ்வளோ அடிக்கிறானோ அடிச்சுக்கிட்டோன்னு ஒன்று. அப்படி இல்லைனாக்க நான் இங்கே வரைக்கும் கரெக்ஷன் வருவேன்னு சொன்னாக்க 4483. ஸோ அப்போ இந்த வேல்யூவில் ஏதோ ஒரு வேல்யூ வந்து நமக்கு இவன் வந்து கரெக்ஷன் வந்தான்னா இங்கே வரணும். 5087 சப்போர்ட் எடுக்காமல் கரெக்ஷன் வந்தான்னா இங்கே வரணும். இப்போ 5410ங்கும் போது கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு 5% தான் ஹைக் இருக்கும். அப்படி 5%ஓட ரிட்டர்ன் ஆனோன்னாக்கா மாசா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல் எடுத்துக்கிறோம். அப்படி புரிதல் எடுத்துக்கும் போது நமக்கு அடுத்த சப்போர்ட் வந்து இப்போதைக்கு கிடைக்கிறது நம்ம நோட் பண்ணியிருக்கிறது 36 91 38 69 இந்த வேல்யூ வந்து இதெல்லாம் உடச்சி வந்தா 4800 4400லாம் உடச்சி வந்தா இதில் வந்து மிட் பாயிண்ட் வந்து 4686. ஸோ இப்போ இவன் வந்து 5087 லோ பாயிண்ட்டாவோ இல்லாட்டி இதோட மிட் பாயிண்ட்டாவோ இதோட லோ பாயிண்ட்டுக்கோ வந்து சப்போர்ட் எடுத்து திரும்புகிறான்னாக்க போயிட்டு 4410 வரைக்கும் தான் இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை எதிர்பார்க்கலாம். இது வந்து யூகம்தான். இது எல்லாமே யூகம் தான், ஃபண்டமெண்டல் கிடையாது. ஃபண்டமெண்டல்ங்கிறது 4800ஓட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுலாம் யூகம் தான். அதே மாதிரி கீழே அடித்தாக்க நமக்கு இது இருக்குது. இதெல்லாம் அடித்து கீழே கொண்டு வந்தோன்னா 3300 அது அப்போதைக்கு பார்ப்போம். இப்போதைக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஏன் நம்ம வந்து இது இந்த 4800 இல்லாட்டி 5087 நம்ம சொல்கிறோம்னா அடுத்த குவார்ட்டருக்கும் இதே ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இபிஎஸ் வந்து இதே ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த எஸ்டிமேஷன் வரைக்கும் கரெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட மேலே ஏற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ நமக்கு வந்து இது வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த 3 லெவல்ஸ் மாத்திரம் தான் இருக்குது. மேலே ஏறினா இந்த ஒரு லெவல் மாத்திரம் தான் இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன்.